அலுமினியம் பார்ட்டிஷன் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே போட்ட பதிவில் ஒரு பேசிக்காக ஸ்டார்டிங் வேலையாக 2.5 சேனலை நம்ம எப்படி வந்து ஸ்கொயர் வச்சு மார்க் பண்ணி ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு கட் பண்ணி அதை வந்து ஃபினிஷிங்காக ஃபைல் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் கிராஸ் கிளிப்பு கட் பண்ணி ஃபைல் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஒரு முக்கியமான வேலை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஒர்க்கை பர்ஃபெக்டாக எடுத்து காட்டுறதுக்கு கிளிப்போட ஜாயிண்ட்டும் ஒரு உதாரணமாக இருக்கும். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் மெசேஜ் பண்ணி தெளிவு பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்டிஷன் ஒர்க்கில் எப்படி ஜாயிண்ட் முக்கியமோ அதே மாதிரி கிளிப்பும் வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் ஒர்க்கு பர்ஃபெக்டாக நீட்டாக தெரியும். நம்ம ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த 90 டிகிரி ஜாயிண்ட் எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிளிப்பு எப்படி கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா 4 சைடுமே ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா 4 சைடும் இங்கே கிளிப்பு வரும். அதில் 2 சைடு ஹைட்டு கிளிப்பும் 2 சைடு கிராஸ் கிளிப்பும் வரும். இப்போ ஹைட்டு கிளிப் பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து உங்களுக்கு 90 டிகிரி கட்டிங் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டு இன்னர் அளவு எடுத்து அதில் ஒரு 1 mm லூஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணி மூலமட்டத்தை வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த அலுமினியம் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு கட்டிங் மிஷினு அவசியங்கிறது கிடையாது. நம்ம ஆக்ஸா ஃப்ரேம் ஃபைலை வச்சு ஸ்கொயர் வச்சே நம்ம கட் பண்ணி ஃபுல் பார்ட்டிஷனுமே நம்ம ரெடி பண்ணலாம். இப்போது ஹைட்டு கிளிப்பு வெட்டுறது பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு டு இன்னொரு அளவு எடுத்து, அதாவது வெர்டிக்கல் போஸ்ட்டில் வர்றது எல்லாமே வந்து ஹைட்டு கிளிப்பு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணும் போது கண்ணாடியை தூக்கி நம்ம பாந்தில் வச்ச பிறகு ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து நீங்கள் கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைட்டு கிளிப்பு ஃபிக்ஸ் பண்ணால் தான் வெர்டிக்கலில் உள்ளது ஃபிக்ஸ் பண்ணும் போது தான் கண்ணாடி வந்து வெளியில் வராமல் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் கிளிப்பு வந்து நம்ம எப்படி எடுக்கிறது? இப்போ ஹைட்டு கிளிப்பு வந்து வெட்டுறது வந்து ரொம்ப ஈஸி தான். அது 90 டிகிரி மூலமட்டத்தை வச்சு வரைக்கும் நம்ம கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது வந்து அவ்வளவுக்கு நம்ம சிரமம் கிடையாது. ஆனால் கிராஸ் கிளிப் எடுக்கிறது தான் கிளிப் கட்டிங்கில் ரொம்ப முக்கியமான வேலை. எந்த ஒர்க்குமே எல்லா வேலையுமே முக்கியமான வேலை தான். இருந்தாலும் வந்து ஒவ்வொரு வேலையுமே பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கை எப்படி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அதுதான் வந்து வேலையை நல்லா எடுத்துக்காட்டும். அதில் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் கேப் இல்லாமல் நம்ம ஜாயிண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். 2.5 சேனலில் 90 டிகிரி ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கேப் இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் சரியில்லைன்னு அர்த்தம், ஃபைலிங் சரியில்லைன்னு அர்த்தம். அதேமாதிரி ஸ்கொயரும் வந்து கரெக்டாக இருக்காது. அது கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்கொயர் கிராஸ் வந்து உங்களுக்கு அளவு வேறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் கிளிப்பு எப்படி எடுக்கிறதுங்க பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஹைட் கிளிப்பு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு பிகினராக இந்த வேலையை நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா கிராஸ் கிளிப்பு வந்து இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சைஸ் ஒரு அடியில் வந்து 2 சைடுமே கிராஸ்க்கு வர மாதிரி கட் பண்ணி கையில் வச்சிங்க. உங்களுக்கு வேலை பழகிற வரைக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 கலரில் செக்ஷன் முடிக்கிருக்கிறேன். இப்போ ஐவரில் இருக்கிறத குறுக்காகவும் ப்ரௌனில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாகவும் முடிக்கிருக்கிறேன் 2.5 சேனலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் ஐவரி கலர் கிளிப்பை வந்து நான் ஹைட்டு கிளிப்பாக வந்து உங்களை நான் கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வேரியேஷன் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கலர் நான் இங்கே காட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடியில் வந்து ஒரு ஹைட்டு கிளிப்பு வந்து நான் வெட்டி கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி கட்டிங் தான். அது மூலமட்டத்தை வச்சு வருவி ஆக்ஸா ஃப்ரேமால் வெட்டியிருக்கிறேன். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு வந்து வெட்டும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள அளவில் கரெக்டாக அளவு எடுத்து
எண்டு டு எண்டு செக்ஷனோட இன்னர் அளவு எடுத்துகிட்டு அதில் ஒரு 1 mm வந்து நீங்கள் கம்மி பண்ணி லூஸுக்காக கட் பண்ணிக்கிங்க. இப்போது ஒரு வெர்டிகல் கிளிப்பு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கிராஸ் கிளிப்பு எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ அதே மாதிரி இது ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து அதோட அளவு கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் வெட்டிடலாம். இது மாதிரி 90 டிகிரி உள்ள கிளிப்பை எடுத்து நீங்கள் நேராக கொண்டு போய் அந்த ஹைட்டு கிளிப்பில் முட்டுங்க. இப்போ 2 கார்னர் எட்ஜும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கும். இன்னொரு கார்னர் இந்த நம்ம லாக் சைடில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிருக்காது. அது பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துங்க. அதே அளவு கேப்பை கரெக்டாக அந்த மேல் மட்டத்தில், இப்போ கீழ் மட்டத்தில் கேப் இருக்குது, அந்த மேல் மட்டத்தில் நீங்கள் என்ன அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த 2 ஜாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணி கிராஸாக வெட்டுங்க. நீங்கள் வெட்டும் போது ஆக்ஸா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேப்பராக ஆப்போசிட்டில் சாஞ்சிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள கிளிப் சைடில் நீங்கள் அதை நல்லா டேப்பராக வெட்டினா தான் கிராஸ் கிளிப்பு நல்லா வந்து உங்களுக்கு ஹைட்டு கிளிப்பில் படிஞ்சு போய் லாக் ஆகும். இப்போ பார்த்துங்க, இந்த உள் கிளிப்பு பார்த்தீங்கன்னா உள் சைடில் பார்த்தீங்கன்னா கிராஸாக வெட்டியிருப்பேன். எப்பொழுதுமே நீங்கள் கிராஸ் கிளிப் வெட்டும் போது ஆக்ஸா ஃப்ரேமை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் சாய்ச்சி வெட்டுறீங்களோ அப்போது உள் சைடில் வந்து உங்களுக்கு நல்லா கிராஸாக உள்ளே போகும் கட்டிங்கு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கிளிப்பு படியும். இப்போ பார்த்துக்குங்க, இப்போ ஒரு சைடு கிராஸ் வெட்டியாச்சு. இப்போது இந்த கிராஸை நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போய் அந்த கிளிப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கார்னரு கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எந்த சைடில் வந்து கேப் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடை நம்ம குறைக்கணும். இப்போது கீழ் சைடில் லாக் சைடில் வந்து கேப் இருந்ததுன்னா டாப்பில் உள்ளதை வந்து எந்தளவு கேப் இருக்கோ அந்தளவுக்கு ஃபைல் பண்ணி குறைக்கணும். நீங்கள் வந்து கிளிப்பை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கேப்பு செக் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணாமலே கேப் செக் பண்ணாதீங்க. கார்னர் கொண்டு போய் நல்லா கார்னர் டு கார்னர் ஜாயிண்ட் ஆகிற எந்த கார்னர் ஜாயிண்ட் ஆகுதோ அந்த கார்னரில் வச்சு கரெக்டாக கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேல் கார்னரும் கீழ் கார்னரும் கரெக்டாக 2 கிளிப்புமே சேர்ந்துருக்கணும். அப்படி சேரலை அப்படின்னா எந்த பக்கம் கேப் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு சேராது. ஸோ அந்த சைடை வந்து டச் ஆகாத சைடை நீங்கள் லைட்டாக ஃபைல் பண்ணணும். இது ஒரு சைடு. அதே தான் சேம் சைடு. இப்போ இந்த கிளிப்பை வந்து வெர்டிகல் கிளிப்பை ஆப்போசிட் சைடில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கிராஸ் கிளிப்பில் ஆப்போசிட் சைடு அதேமாரி சேம் சைடு முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே நீங்கள் திரும்பவும் கொண்டு போய் அந்த கார்னரை வந்து நீங்கள் டச் பண்ணி முட்டி நிறுத்திட்டு எவ்வளோ கேப் இருக்கோ அதை நீங்கள் வந்து கிராஸாக நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா கிராஸ் கிளிப்பு உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் வெட்டிட்டு ஒரு ரஃப்பாக ஒரு ஃபைல் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பவும் கிளிப்பை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கேப் வருதோ, ஒரு வேளை கேப் வராமல் நீட்டாக இருந்ததுன்னா கட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அழகாக கரெக்டாக வந்து ஃபினிஷிங் ஃபைலிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது மாதிரி நீங்கள் ஒரு இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா இதை மாதிரி ஒரு பீஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கையில் வச்சிங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனோட அளவு வந்து ஒரு குறுக்கு இருக்குன்னா ஒரு பாந்தில் குறுக்கு இருக்குன்னா ஒரு 8 கிளிப்போ இல்லை ஒரு 4 கிளிப்போ சேர்ந்த மாதிரி அளவு தான் வரும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிப்பை வந்து நீங்கள் அளவெடுத்து 2 கார்னர்லையுமே இந்த கார்னரை வச்சு மார்க் பண்ணி ஒரு கிளிப்பை வந்து வெட்டிக்கிட்டு அந்த கிளிப்பை வச்சு நீங்கள் அடுத்து ஒரு 3 கிளிப் தேவைன்னா 3 கிளிப்பு சேமாக அதுமாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வெட்டிக்கிங்க. கிராஸ் கிளிப்பு வெட்டும் போது மட்டுமே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கிளிப்பில் ஒரு அரை இன்ச்சு கேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி வெட்டுங்க. ஹைட்டு கிளிப்பு வெட்டும் போது அது தேவையே கிடையாது. என்ன அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி கண்டினியூவாக வெட்டிகிட்டே வரலாம். கிராஸ் கிளிப்பு மட்டும் ஒரு அரை இன்ச்சு கேப் வச்சு வெட்டினா அப்போ தான் நீங்கள் பிடிச்சி வெட்டுறதுக்கு கொஞ்சம் கிராஸ் வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிராஸ் கிளிப்பு கட் பண்ணுறது மட்டும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பழகிக்கிங்க, கட் பண்ணுறதும் ஃபைல் பண்ணுறதும். எப்பொழுதுமே ஆப்போசிட் நம்ம கிராஸ் கிளிப் வெட்டும் போது ஆக்ஸா ஃப்ரேமு நல்லா டேப்பராக உள்ளு உள்ள கிளிப்பை வெட்டுற மாதிரி நம்ம வெட்டி பழகணும். அதேமாரி ஃபைலிங் பண்ணும்போது நல்லா ஃப்ளாட்டாக ஃபைல் பண்ணணும். அதை நல்லா ஃபைல் பண்ணி பழகிங்க. இதுக்கு கண்டிப்பாக கிராஸ் கிளிப் கட் பண்ணுறது ஆக்ஸா ஃப்ரேம் ஃபைலும் தேவை. ஒருவேளை நீங்கள் மிஷினில் வெட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டை மிஷின் மிட்ரஸாவில் வந்து நீங்கள் அதுக்கு ஒரு அளவு இருக்கும். அது வந்து நீங்கள் டாப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த டிகிரிக்காக 45 டிகிரிக்காக சாய்ச்சி வச்சு டையையும் நீங்கள் அது என்ன டிகிரி இருக்கோ அதுக்காக செட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது மோஸ்ட்லி அது தேவையே கிடையாது. நம்ம இதை வந்து நம்ம பார்ட்டிஷன் ஒர்க் கட்டிங் மிஷின் இல்லாமலே நம்ம பண்ணலாம். ஆக்ஸா ஃப்ரேம் ஃபைலு மூலமட்டத்தை வச்சு.
இப்போ பார்த்துங்க இதை மாதிரி ஒரு கிராஸ் நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா அடுத்த கிளிப் வெட்டும் போது பார்த்துங்க எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு மார்க் பண்ணும்போது இந்த லாக் சைடில் இருக்கும், லாக் சைடு 2 குரூவ் மாதிரி இருக்கும். கிளிப்பும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே சைடாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சு மார்க் பண்ணணும். ஆப்போசிட்டில் வச்சு நீங்கள் தவறி போய் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது மொத்த கிளிப்பும் வேஸ்ட்டாக போயிடும். எப்பொழுதுமே கிளிப்பு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது சேம் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம வச்சு மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது கிளிப் லாக் சைடில் வந்து சேர்ந்து வர மாதிரி வச்சு தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து கிளிப்பு கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். அதேமாரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி மார்க் பண்ணும்போது கிராஸ் கிளிப்புக்கு ஒரு 1/2 இன்ச்சு இடைவெளி விட்டு நம்ம மார்க் பண்ணணும். 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வெட்டும் போது அது இப்போ ஈஸியாக வந்து கிளிப்பை பிடிச்சி வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான். இந்த கிளிப்பு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஒர்க் ரெடி பண்ணுறதுக்கு வந்து கட்டிங் ஃபைலிங் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே தொடர்ந்து செக்ஷன் வெட்டுறதா இருக்கட்டும், கிளிப்பு வெட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கட்டிங் ஃபைலிங் கண்டிப்பாக தேவை. போன வீடியோவில் நம்ம செக்ஷன் வந்து எப்படி கட்டிங் பண்ணி ஃபைல் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் கிளிப்பு வந்து எப்படி வந்து கட் பண்ணி ஃபைல் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். இந்த பார்ட்டிஷன் ஒர்க்கில் ஸ்டார்டிங் ஒர்க் வந்து செக்ஷன் கட் பண்ணி ஃபைல் பண்ணுறது, அதேமாரி கடைசி ஒர்க்கும் கிளிப்பு கட் பண்ணி ஃபைல் பண்ணுறது தான். இதுக்கு அடுத்து இடையில இருக்கிற ஒர்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ரப்பர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, டோர் எப்படி ரெடி பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.